நம்ம இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு தான் கைஸ் போயிட்டு இருக்கோம். ராமேஸ்வரத்துக்கு இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. ஸோ இந்த ட்ரிப்ல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஸோ என்னெல்லாம் கத்துக்கிட்டேன் சொல்லிட்டு இந்த வீடியோல நான் சொல்றேன் கைஸ். மாடிஃபை பண்ண இந்த வைசர், நிறைய பசங்க ஸ்போர்ட்ஸ் பைக்ல எல்லாம் இந்த மாதிரி வைசர் எல்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி வைசர் போட்டுட்டு ரைட் பண்ணாதீங்க. வண்டியில ஒரு 100க்கு மேல நம்மளால போகவே முடியாது. மென் பர்ஸ் வாங்கணும். மென் பர்ஸ்னா இடுப்புல கட்டி ஒரு பர்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, இல்லைன்னா கழுத்துல விட்டு போட்டிருப்பாங்கல்ல, இதுல ஏதாச்சும் ஒரு பர்ஸ் கண்டிப்பா மஸ்டா தேவைங்க. நான் கேமரா மவுண்ட் பண்ணி கொண்டு தீர்றப்போ என்ன உண்மையிலே கோமாளியா பார்ப்பாங்க. கடலுக்கு நடுவில் தான் போயிட்டு இருக்கோங்க பாருங்க. இந்த சைடு கடல், இந்த சைடு கடல். இந்த ட்ரெயின் சேவை பாத்தீங்கன்னா 2024 தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்க புதிய பாலத்துல. அதாவது நம்ம சான் அண்ட்ரைஸ் வைஸ் சிட்டில எல்லாம் பார்த்திருப்போம்ல, ஸோ அதே மாதிரி தான் இந்த பாலம் ரெண்டா பலந்து தூக்கிக்குங்க. ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 மோட்டோலாக். நம்ம இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு தான் கைஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ நேற்றுக்கு நைட் நான் எங்க ஸ்டே பண்ணேன்னு பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணியில ஸ்டே பண்ணேங்க. ஸோ அங்க வீடியோஸ் நான் கேப்சர் பண்ண முடியல. என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க பயங்கர மழைன்னா சரியான மழை. இன்னொன்று என் போன்ல சார்ஜ் இல்லை, கேமரால சார்ஜ் இல்லை, பயங்கர மைண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் அதில் எதுவுமே நான் கேப்சர் பண்ணல. ராமேஸ்வரத்துக்கு இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நம்ம ரூம் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இன்னும் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். இப்போ நம்ம வெஹிக்கிளை பற்றி பேசுவோமா? நம்ம வெஹிக்கிளை பற்றி சொல்லணும்னா இது 2012 மாடல் CBR 150. ஸோ இதோட ஒரிஜினல் கலர் இந்த ரெட் கலர் கிடையாது, இது ஒரு ஆஷ் கலர், ஆஷ் வித் பிளாக் இருக்குல்ல அந்த கலர். பட் ஸோ ஃபயர் பிளட் எடிஷனாக நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு எனக்கு. ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஓகே நல்லா தான் இருக்கு அப்படின்னு. ஸோ அதனால நானும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானே பெருமையாக எடுத்துக்கிறேன் இதை. ஸோ இந்த ட்ரிப்பில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன் சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் கைஸ். ஒரு ட்ரிப்பு போகிறேன்னா நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்குது, நிறைய விஷயங்கள் நமக்கு தேவை இருக்குது. அந்த தேவையெல்லாம் நம்ம வாங்கின அப்புறம் தான் நம்ம வண்டி எடுத்து ட்ரிப்பு கிளம்பணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த மாடிஃபை பண்ண இந்த வைசர், நிறைய பசங்க ஸ்போர்ட்ஸ் பைக்ல எல்லாம் இந்த மாதிரி வைசர் எல்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி வைசர் போட்டுட்டு ரைட் பண்ணாதீங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது விண்ட்ஷீல்டு இருக்குல்ல, விண்ட்ஷீல்டு கரெக்டாக என்னோட ஃபேஸில் அடிக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா? கரெக்டாக கேமரா கிட்ட வருதா? ஸோ கேமராக்கு அடுத்தது எனக்கு மூஞ்சி தான் இருக்குது. ஸோ ஃபேஸில் அடிக்குது. ஸோ அதனால் வண்டியில் ஒரு 100க்கு மேலே நம்மளால் போகவே முடியாது. ஒரு 80 அந்த மாதிரி தான் போக முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் வைசர், இந்த ஹெல்மெட்டில் வைசர் இல்லாமல் வந்துடாதீங்க. எங்கிட்ட ஹெல்மெட்டில் வைசர் இல்லை, எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு கூலிங் கிளாஸ் மாதிரி ஒரு வைசர் இருக்குல்ல, அது ஒன்று தான் இருக்குது. ஸோ அதுவும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நைட்டெல்லாம் வரும்போது ஈச்சி, அதுக்கப்புறம் அந்த அது என்னது கரிச்சை. கன்னியாகுமரி 259 கிலோமீட்டரா? ஓ அந்த பீச் ரோடு சொல்லுதா? ஸோ ராமேஸ்வரம் லெஃப்ட் சைடு. ராமேஸ்வரம் இன்னும் 49 கிலோமீட்டர் தான். தனுஷ்கோடி 68 கிலோமீட்டர். கண்டிப்பா ஷூ வேர் பண்ணுங்க. அதுவும் பூட் ஷூ இருக்கு தெரியுமா? எப்பா அங்கே அடிச்சு விட்டான் பாரு கண்ணில், ரொம்ப கஷ்டம் ப்ரோ. கைஸ் கண்டிப்பா ஷூ வேர் பண்ணுங்க, அதுவும் பூட் ஷூ வேர் பண்ணுங்க. அதான் இந்த வாட்டர் ப்ரூஃபாக இருப்பி இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நான் மழையாக இருந்துச்சா, ஸோ அதனால எனக்கு ஷூ ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருந்து, ரொம்ப குழுக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைடிங் கியர்ஸ் கண்டிப்பாக வேர் பண்ணுங்க. ஸோ நமக்கு எப்போ என்ன ஆகுன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. நான் மெயினாக ஃபேஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மென் பர்ஸ் வாங்கணும். மென் பர்ஸ்னா இடுப்பில் கட்டி ஒரு பர்ஸ் வச்சுருப்பாங்கல்ல, இல்லைன்னா கழுத்தில் விட்டு போட்டிருப்பாங்கல்ல, இதில் ஏதாச்சும் ஒரு பர்ஸு கண்டிப்பாக மஸ்ட்டாக தேவைங்க. உண்மையாக சொல்கிறேன், அது மஸ்ட்டாக தேவை. நான் நிறைய திங்ஸ் எல்லாமே நான் பாக்கெட்டில் வச்சுக்க முடியல. அதே மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேமரா எடுத்து பேக்கெட்டில் வைக்க முடியாது. ஸோ அதுக்கு பேகை ஓப்பன் பண்ணணும். ஸோ பேகை ஆல்ரெடி நான் பிளாஸ்டிக் கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்து, ஸோ அதை ஊக்கணும். ஸோ ரொம்ப டாஸ்க்குங்க. அதே மாதிரி காசு வச்சுருக்கிறது. அதனால கண்டிப்பாக அந்த அந்த மென் பர்ஸு, அதாவது அது எங்கே எப்படி ட்ரெண்ட் ஆச்சுன்னா, நம்ம ஆலன் இருக்கார்ல, ஆலன்னா என்னன்னு கேட்குறேன், ஹேங் ஒரு மூவி பார்த்துருப்பீங்க. ஸோ ஒருத்தன் ஆலன் ஒரு கேரக்டர் வரும், அதாவது கொஞ்சம் குண்டா ஒயிட்டாக இருப்பான், வேண்டாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அவன் ஒரு கழுத்தில் ஒரு பர்ஸ் போட்டிருப்பான் பாருங்க, ஒரு பேக் மாதிரி ஒன்று போட்டிருப்பான். அந்த சம்பவத்தை தான் சொல்கிறேன். அது இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்னா பர்ஸு, ஏடிஎம் கார்டு, சாரி காசு, ஏடிஎம் கார்டு, இந்த கேமரா எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் அது வாங்க நினச்சிட்டு இருந்தேன், பட் வாங்காதது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ப்ரோ. வண்டி கண்டிஷன், அதே மாதிரி இந்த 2 மிரரு கண்டிப்பாக தேவை. இந்த மிரர் இல்லாமல் வந்துடாதீங்க. ஸோ நானும் ஒரு டப்பா மிரர் தான் வச்சுருந்தேன். அடுத்ததாக சரி
V3யோட மிரர் இங்கே இன்ஸ்டால் பண்ணேன். மெயினாக ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸு கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஸோ அது ரொம்பவே நல்லது. நம்ம என்ன எப்போ நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதாவது நம்ம இப்போ ராமேஸ்வரம் போகிறோம், அங்கேயும் அப்படிதான ஒரு விஷயம், ஒரு சோகமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. 2018, 19 அந்த டைமு அடிக்கடி எங்கேயாச்சும் ட்ரிப்பு கிளம்புங்க பைக்கில். கோப்ரோ எடுத்து இந்த சிம் மவுண்டில் மாட்டிட்டு ரைட் பண்ணும். பார்க்குறவங்க எல்லாமே என்ன கோமாளி நினைப்பாங்க. அதாவது நான் அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்குங்க என் சேனல்ல கீழே போய் பாருங்க. அந்த ஊட்டி வீடியோஸ் அதெல்லாமே அங்கே எடுத்தது தான். ஸோ நான் கேமரா மவுண்ட் பண்ணி கொண்டு தீர்றப்போ என்ன உண்மையிலே கோமாளியா பார்ப்பாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு என்னடா அப்படின்னு. அந்த டைம் என்னன்னா ஃபோன் வச்சு வீடியோ எடுக்கவே மாட்டேங்க. கேமரா வச்சு எடுத்தா மட்டும்தான் அது கிளியரு அப்படி நினைச்சு எடுக்கவே மாட்டேன். ட்ரைபேட் இருக்குல்ல, சின்னது இல்ல பெரிய ட்ரைபேடு எடுத்து வச்சுட்டு இப்படி நீட்டிட்டு திருவேன். அது பாக்குறப்ப எனக்கே சிரிப்பா இருக்கும். பட் இப்போ ஏன் இதை நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அப்போ நிறைய பேர் கோமாளியா நினைச்சாங்க என்ன. நிறைய பேர் என்ன பாக்குற விதமே நமக்கு வித்தியாசமா இருக்கும். பட் இப்போ நிறைய பேருக்கு தெரியுது மோட்டோ விளாகிங் இருக்கு. என்கிட்ட கேட்குறாங்க, இன்னொரு 6 பேர் கிட்ட கேட்டாங்க சீரியஸா. அதில் ஒரு போலீஸ்காரரும் கேட்டார் என்கிட்ட. எனக்கு அது நல்லா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்தது. பரவாயில்லையே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. ஆனா நம்ம விளாக்ல ஃபீல்ட் அவுட் இருக்கும். விளாகிங் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் ப்ரோ. ரிவ்யூ கூட சில விஷயங்களை கத்துக்கிட்டு நம்ம சொல்லலாம். அதான் ரிவ்யூல நிறைய விஷயங்கள் கரெக்டா சொல்றேன்னு எனக்கே டவுட் தான். சீரியஸா உண்மை. ஏன்னு பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறது, வீடியோ எடிட் பண்றது, போஸ்ட் பண்றது எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அதான் பெரிய ஒரு டாஸ்க். ஏன்னா நீ எவ்வளவுதான் வீடியோ எடுத்து கரெக்டா எடிட் பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு தப்பு அதுல இருக்கும், ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் கண்டிப்பா இருக்கும். இதனால இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் யாராச்சும் ஒருத்தங்க பார்க்குறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறப்போ கமெண்டில் பேசுவோம். ஸோ எல்லா கமெண்ட்ஸும் நான் முடிஞ்ச அளவு ரிப்ளை கொடுப்பேன். இன்னொருத்தங்க பார்த்தா மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அதை இன்னொருத்தங்க பார்க்குறதுக்கு எங்கிட்ட அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லை. ஸோ ஏட்டா கேட்டானா சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ எடுக்க போகிறப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வீடியோ எடுத்து தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. வருத்தமாக தான் இருக்கு. இப்போ நினைச்சாலே அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நடந்து இப்போ ஒரு 1 வீக் தான் ஆச்சு. பாம்பன் பாலம் 24 கிலோமீட்டர், தனுஷ்கோடி 52 கிலோமீட்டருங்க. ஸோ அப்படியே போவோம். ஈவினிங் ஆயிட்டு. ஸோ இங்கே மழை ரொம்ப கம்மியாக இருக்கு போல. நம்ம அங்கே பயங்கர அடிச்சு தகர்த்த மழையா இருந்து. ஸோ கைஸ், அந்த சூரியனை பாருங்க, அப்படியே இந்த வண்டியை பாருங்க. இந்த சூரியனை கூட இந்த வண்டியை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ என் ஃபோனில் கேப்சர் பண்ணலான்னு பார்த்தா என் ஃபோன் கேமரா போச்சு. இதனால போச்சுன்னு தானே கேட்குறீங்க? இருங்க சொல்கிறேன். இதனால போச்சுன்னா இதால தான் போச்சு. இந்த இருக்குல்ல இந்த மொபைல் ஹோல்டர், இந்த மொபைல் ஹோல்டரால தான் என்னோட ஃபோன் கேமரா போச்சு. ஐஃபோன் யூசர்ஸ் கண்டிப்பாக இந்த மொபைல் ஹோல்டரில் ஹோல்ட் பண்ணாதீங்க. எந்த மொபைல் ஹோல்டர்லையும் உங்கள் ஃபோனை ஹோல்ட் பண்ணி மேப் போடுறேன் இல்லைன்னா ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. ஏன்னா இதில் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஃபோனு அடிச்சுட்டு போகுது, அதாவது கேமரா எல்லாம் அடிச்சுட்டு போகுதுங்க. ஸோ அது எனக்கும் தெரியாது. நைட்டு ஊரில் வந்துட்டு இருக்கிறப்போவே கேமரா போயிட்டுங்க. ஸோ நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா? அதான் வெயிட் சீனு. ஒரு பெட்ரோல் பங்கில் போய் ஃபுல் டேங்க் அடிச்சேங்க. அடிச்ச அப்புறம் பே பண்ணுறதுக்கு ஃபோனோட ஜிபே ஓப்பன் பண்ணி கேமரா ஓப்பன் பண்ணுறேன், காக்கா வெளிப்பு வந்த மாதிரி இருந்து ஆடிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கேன் ஆகலை. நான் நல்ல காலத்துக்கு கையிலேயே கொஞ்சம் கேஷ் எடுத்து வச்சுருந்தேன். அந்த கேஷை எடுத்து கொடுத்தேன். ஸோ அதனால் யாரும் ஐஃபோன் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதில் மொபைல் ஹோல்ட் பண்ணாதீங்க. ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஜாலி முடிஞ்சு. நம்ம இந்த ராமேஸ்வரம் ரோடு போயிட்டு இருக்கிறப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடலுங்க. ஸோ நிறைய சின்ன சின்ன படகுல எல்லாம் மீன் பிடிச்ச போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் இந்த ராமேஸ்வரத்தில் நான் வரும்போது நோட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பனைமரம் நிற்குதுங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். என்னோட ஃபேவரட் ட்ரீன்னு சொல்லலாம். நிறைய பேர் இதை முறிக்கிறாங்க. ஸோ அவங்க மேல எல்லாம் கேஸ் போடணும், ஜெயிலுக்குள்ள தள்ளுவாங்க தெரியுமா? அன்னைக்கு ஒரு பனைமரம் நட்டு அந்த பனைமரம் என்ன வளர்ந்து பனங்காயோ இல்லைன்னா நொங்கு காய்க்குதோ அன்னைக்கு தான் அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு ஒரு தண்டனை கொடுக்கணும். அப்பந்தான் இவங்களுக்கு எல்லாம் அறிவு வரும். எங்கடா வரீங்க? இங்க பாருங்களேன், வேற லெவலில் இருக்கு பீச்சு. ஸோ இது நல்ல விஷயமே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பனைமரம் நிற்குதுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதை பார்க்குறப்போ. சின்ன வயசில் இருக்கிறப்போ எங்கள் வீட்லேயும் நிறைய பனைமரத்தை முறிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. அது இருந்திருப்பி இப்போ நல்ல பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். அக்கானி, அதே மாதிரி கருப்பட்டி, கல் இப்போ பண்ண முடியாது. இல்லை கருப்பட்டியும் அக்கானியும் அழகாக பண்ணலாம். இங்கே பாருங்களேன், 2 சைடு கடல். இது கடலா காய்ஸ்? இப்போ நம்ம கடலுக்கு நடுவில் தான் போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, இந்த சைடு கடல், இந்த சைடு கடல். அது எப்படி திடீர்னு கடல் வந்துங்க? ஆமா. ஓ, பாம்பன் பாலத்துக்கிட்ட வந்துட்டோம் காய்ஸ் நம்ம. ஸோ ஆமாம், கரெக்ட். ஸோ பாம்பன் பாலம் வந்ததே தெரியாமல் போயிட்டுருக்கு காய்ஸ். ஸோ அதான் வேற லெவலு. ஸோ காய்ஸ்,
இந்த பாம்பன் பாலத்தில் நான் ஸ்கூல் படிக்கும் வந்தேங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாம்பன் பாலத்தில் இன்னை தான் வரேன். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பாலங்க இது. பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது. ஸோ இது பழைய பாலம் பார்த்தீங்களா. ஸோ அது இப்போ கிடையாது, இப்போ புதுசாக என்ன கட்டியிருக்காங்க. ஸோ ரொம்ப நிகழ்வு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா ஷிப் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அந்த பாலம் ரெண்டாக பழக்கம். அதாவது நம்ம கேம்ஸில் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ நம்ம வைசிட்டி செனாண்ட்ரைஸில் எல்லாம் இந்த கேமை பார்த்துருப்போம். ஸோ அதுதான் இங்கே பார்க்குறதுக்கே ரொம்ப ராட்சசமாக இருக்குங்க. ஸ்கூல் படிக்கப்போ இங்கே வந்தேங்க. ஸோ அப்போ இதை பார்க்குறப்போ எதுவுமே தோணலை. பட் இப்போ பார்க்குறப்போ ரொம்ப ராட்சசமாக ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு. அப்பா நாங்க அந்த டைம் வரும்போது அந்த பெரிய பாலம் இல்லைங்க, இந்த சின்ன பாலம் தான் இருந்து. பயங்கரமா இருக்கு. இது பழக்கமா? பயங்கரமா இருக்குங்க பாக்குறதுக்கு. அன்எக்ஸ்பெக்டடுங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அங்க பாருங்க ஒருத்தர் இந்த மீன் எல்லாம் பிடிக்காங்க. இங்க எப்படிங்க போறாங்க? ஆனா பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்குங்க. நல்லா காற்றடிக்குது. அதே மாதிரி அது புதிய பாலம் நினைக்கிறேன். இது பழைய காலம். இதான் பிரிட்டிஷ் காலத்துல கட்டின பாலம் இந்த பாலம். ஸோ கைஸ் அதிசயம் என்னன்னா நான் நிக்கிறப்போவே ஒரு ட்ரெயின் வந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷம். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். கைஸ் இந்த ட்ரெயின் சேவை பார்த்தீங்கன்னா 2024 தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்க புதிய பாலத்தில். அதாவது பழைய பாலத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பழைய பாலம் பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த பாலத்தில் நிறைய ரிப்பேர் இருக்கு. அதாவது அடிக்கடி நாசம் ஆகுது அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் புதிய பாலம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு முடிவு பண்ணி கட்டின பாலம் தாங்க புதிய பாலம். இந்த பாலத்தோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கப்பல் இந்த இடத்துல கிராஸ் ஆகுங்க. ஸோ அப்போ கிராஸ் ஆகிற பட்சத்தில் இந்த பாலம் தூக்கிக்கும். அதாவது நம்ம சானண்ட்ரைஸ் வைசிட்டிலாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த பாலம் ரெண்டா பலந்து தூக்கிக்குங்க. இப்போ என்னன்னா இது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பாலன்னு சொல்லலாம். என்னன்னா கடலுக்கு நடுவில் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பாலன்னு சொல்லலாம். அந்த பெருமை நம்ம ராமேஸ்வரம் மக்களுக்கு தான் சேரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கே சேரும். ஸோ இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் சோலோ ட்ரிப்பில் வந்து இந்த பாலத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபைனலி நான் இந்த பாம்பன் பாலத்திலிருந்து கிளம்ப போறேன். கிட்டத்தட்ட ஒரு 600-700 கிலோமீட்டர் கிட்ட நான் ஓட்டிட்டேங்க. ஸோ ரொம்ப ஃபீல் குட்டா இருந்து நீங்க பைக்ல டிராவல் பண்றீங்கன்னா மஸ்டா இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸோ அந்த ரோட்ஸா இருக்கட்டும், இந்த வியூவா இருக்கட்டும், பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. இந்த பாம்பன் பிரிட்ஜை கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் காலத்துல கட்டின அந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, அது ஒரு 110 வருஷத்துக்கு பக்கத்துல ஆச்சு. ஸோ அந்த ரயில்வே ட்ராக்கை மொத்தமாவே இடிச்ச போறாங்களாம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பா அதை விசிட் பண்ணி பாருங்க. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இந்த சோலோ ரைடு வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்க நான் எவ்வளவு நேரம் நிக்கணும், நான் இங்க என்ன சாப்பிடணும், நான் எப்ப கிளம்பணும், எந்த ரூம் எடுக்கணும், ரூம் எடுக்கணுமா எடுக்கண்டாமா, எல்லாமே நான் மட்டும் தான் முடிவு பண்றேன். ஸோ அதனால ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ கைஸ் நீங்களும் கண்டிப்பா ஒரு வாட்டியாச்சும் இந்த சோலோ ரைடு ட்ரை பண்ணி பாருங்க. தனியா ரைட் பண்ணுங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த பாம்பன் பாலம் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் இருந்தது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துன்னு சொல்லலாம். இனி நம்ம எங்கே போறோம்னு பார்த்தீங்கன்னா ரூம் தேட போறோங்க. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஏதாச்சும் ரூம் கிடச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எடுத்து தங்கிடுவோம். பின்ன ரூம் தேடிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன். நீ பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு தெரியுமா, அந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.